வணக்கம் நண்பர்களே. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த படையப்பா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் பாடுவார், வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா, வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வாழ்க்கையில் நிறைய தடை கற்களும் அப்சக்கிள்ஸும் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சுனாமி காலகட்டத்திலையும் கொரோனா காலகட்டத்திலையும் பல சாம்ராஜ்யங்கள் அழிந்தது. சாணக்கியர் நந்த வம்சத்தை அழித்து ஒரு மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சாணக்கியர் அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. நீங்க அர்த்த சாஸ்திரம் மட்டும் படித்தால் போதும், அனைத்து நடைமுறை வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். கங்கை, வட இந்தியாவில் ஓடக்கூடிய கங்கை ஒரு ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. ஜீவ நதினா என்ன? வருஷத்தில் 365 நாட்களும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல துணை நதிகளும் இணை நதிகளும் ஆறுகளும் கங்கையோடு கலக்கின்றன. பல மாநிலங்களிலிருந்து வருகிறது. வெயில் காலத்தில் மழை இல்லைன்னா கூட பத்ரிநாத், கேதார்நாத், ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கே உள்ள பனிக்கட்டிகள் உருகி ஆறுகளாக உருவெடுத்து வந்து சேருகின்றது. மழை பெய்கிற காலங்களில் வெள்ளப்பெருக்கும், இல்லாத காலங்களில் ஆற்றில் நீரும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் ஜீவ நதி அப்படிங்கிறோம். உங்களுடைய நிதி நிலைமை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. மல்டிபிள் இன்கம், பேசிவ் இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம். கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. கொரோனா காலகட்டத்தில் பல நிறுவனங்கள் மூடப்பட்டன. பல ஊழியர்கள் வேலையெல்லாம் இழந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் இன்கம். இப்படி கங்கை ஜீவநதியாக ஓடுவதற்கு பல ஆறுகள் துணை புரிகிறதோ, தன்னகத்தை இணைத்து கொண்டு உள்ளதோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு பேசிவ் இன்கம், ஒரு டெபாசிட் இன்கம், ஒரு ரெண்டல் இன்கம், ஒரு பார்ட் டைம் இன்கம், ஒரு இன்டலெக்சுவல் இன்கம், இந்த மாதிரி ஒரு வருமானத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டா தான் கஷ்ட காலங்களில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, வருமுன் காபாதான வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போலக்கடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.